தனுசு லக்கணம் தனுசு ராசி நான் நேர்கள் யாராக இருந்தாலும் சரி, எங்கிட்ட சாதகம் பார்க்க வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் மற்ற அனைவருக்கும் நான் ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிறேன். தனுசு லக்கணம் தனுசு ராசிக்காரங்க நீங்கள் இருந்தால், லக்னாதிபதி குரு பகவான் 5 கூடவே செவ்வாய் மேஷம், அதே 9 கூடவே சூரியனாக வருவார். அப்போ காலபுருஷனுக்கு 9ஆம் இடம் குரு, காலபுருஷனுக்கு 5ஆம் இடம் சிம்மம், காலபுருஷனுக்கு 12ஆம் இடங்கிறது குரு வீடு மீனம். இப்போ நீங்கள் இதில் என்ன கலரு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா, தனுசு லக்னாதிபதி எப்போவுமே நீங்கள் மஞ்சள் யூஸ் பண்ணிக்கலாம். தனுசு லக்கணத்துக்கு 5ஆம் இடங்கிறது பூர்வ புண்ணியம் மேஷம் வரும். காலபுருஷனுக்கு 1ஆம் இடம், சூரியன் அங்கே உச்சம், அதாவது 9 கூடவே சூரிய பகவான் மேஷத்தில் உச்சம் பெறுறார். அப்படின்னு சொன்னால், மேஷங்கிறது சரராசி, நல்ல ஸ்பீட் ராசி. ஆனால் அதே நேரத்துக்கு மஞ்சள் சிவப்பு கலந்த ட்ரெஸ்ஸு பேண்ட் ஷர்ட்டு போடலாம். லேடிஸாக இருந்தால் அவங்க ட்ரெஸ்ஸுக்கு என்ன அந்த கலரை யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். 9ஆம் இடங்கிறது சிவப்பாக வரும். நீங்கள் சிவப்பு யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும், மன ஆத்ம திருப்தியாக இருக்கும். மஞ்சள் யூஸ் பண்ணி பாருங்கள், ஆத்ம திருப்தியாக நீங்கள் வாழ்வீங்க, மன திருப்தியாக இருக்கும். இப்போ சில பேர்லாம் ட்ரெஸ்ஸு போட்டு ட்ரெஸ்ஸு சரியில்லாத ட்ரெஸ்ஸாக இருக்கும், மனசு அது அழுதுகிட்டே இருக்கும். சில பேர் தலை நல்லா சீவாமே இருப்பாங்க, சீப்பே கிடைக்கல, எங்கே போய் சீவுறது, அந்த மனசு அழுந்துலேயே இருக்கும். ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க, நல்லது கெட்டது போனால் இந்த மாதிரி அழுந்துலேயே போகிறாங்க. என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்பாங்க, ஐயா நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டுருக்கிறேன், எனக்கு கொஞ்சம் மனசு நிம்மதி இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்பாங்க. ஆனால் அப்போ ஓடும்போது அவங்களுக்கு 8 கூடையும் ஓர ஓடிட்டு, 12 கூடையும் ஓர ஓடிட்டு அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணும்போது நான் பார்ப்பேன், உங்கள் லக்கணத்துக்கு 8 கூடையும் 12 கூடையும் 6 கூடையும் ஓர ஓடிட்டு. அவங்க கவலைப்படாதீங்க, இன்னும் ஒரு மணி நேரத்தில் நல்லா போயிடும், உங்களுக்கு என்ன குறையில நிவர்த்தி ஆயிரும்னு சொல்லுவேன். அவங்க 1 மணி நேரம் நிவர்த்தி ஆன பின்னாடி, இப்போ வெளியில் ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க, தலை களைச்சலாக இருக்குது, கண்டிப்பாக ஒரு சீப்பு கிடச்சிரும், கண்ணாடி அதை பார்க்க வந்துடும். அப்போ ட்ரெஸ்ஸு சம்மந்தப்பட்டது அது அழுதலாக தான் இருக்கும், போயிட்டு வர வரைக்கும் அந்த ட்ரெஸ்ஸை தான் இருக்கணும், வேறு வழி இல்லை. அது மாதிரி தனுசு லக்கணம் தனுசு ராசிக்காரங்களுக்கு குரு மஞ்சள் நிழல், 5 கூடையும் சிவப்பு மேஷம் சரராசி. ஆனால் அதே நேரத்துக்கு சிம்மமும் சிவப்பு, இந்த கலரை யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்லது நடக்கும். அப்போ தனுசு லக்கணம் தனுசு ராசிக்காரங்களுக்கு குரு பகவானை வழிபட வச்சுருவாங்க. குரு தட்சிணாமூர்த்தி குரு, இந்த தெய்வத்தை வழிபட வச்சுருவாங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். மேஷன்னா மலை மேலே குன்று உள்ள கோமெல்லாம் குமரன் அப்படின்னு சொல்லுவாங்களவா, குன்று உள்ள கோமெல்லாம் குமரன் சொல்லுவாங்க. முருகனை வழிபட வச்சுருவாங்க. தனுசு லக்கணம் தனுசு ராசிக்காரங்களுக்கு 5ஆம் இடம் சொல்லப்படுது மேஷமாக வரும். முருகப்பெருமான் பழனிமலை தண்டாயுத பாணி வழிபட வச்சுட்டுவாங்க, உங்களுக்கு வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். அதாவது திரு ஆவினங்குடி முருகப்பெருமானை வழிபட வச்சுட்டு தான் நீங்கள் மலை மேலே தண்டாயுத பாணியை பார்க்க போகணும். பிள்ளையாரை, அதாவது நம்ம உச்சி பிள்ளையாரை கும்பிட்டுட்டு மேலே போங்க. 2வது மேலே போகிற சித்தர் இருப்பாங்க, வழிபட வைங்க. 2வது புலிப்பாணி சித்தரை வழிபட வச்சுட்டு வாங்க. ஏன்னா நீங்கள் குரு வீட்டில் உட்காந்துட்டீங்க. குரு, அதாவது தனுசு லக்கணம் தனுசு ராசிக்காரங்க குரு வீடு. அப்போ அந்த குரு வீட்டில் நீங்கள் பிறந்துக்கிட்டாலும் குருமார்களை வழிபட வைங்க. தெய்வ அனுக்கிரகம் இயற்கையாகவே இறைவன் உங்களுக்கு கொடுப்பான், அதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது. இதை நீங்கள் வழிபட வச்சுட்டு வாங்க. நான் சொன்ன ட்ரெஸ்ஸை யூஸ் பண்ணி பாருங்கள். குருபவன், அதாவது 9 நவக்கிரகத்தில் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபட வச்சுட்டு குருபவனை வழிபட வச்சுட்டு வாங்க, கண்டிப்பாக நல்லாயிருக்கும். மேஷம் 5ஆம் இடம் வருது, பூர்வ புண்ணியாதி வருது, மலை மேலே உள்ள குன்று விளக்கம்லாம் கும்பிட்றாங்க. அப்போ முருகனை வழிபட வச்சுக்கோங்க. முருகனுக்கு வேண்டி நீங்கள் என்ன ஏதாவது அவசியத்துக்கு என்ன சொல்லுதுங்க, குருவிடா நீங்கள் முருகனுக்கு ஒரு அவசியத்துக்கு அது சந்தனம் வாங்கி கொடுங்க, மஞ்சள் வாங்கி கொடுங்க, கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இப்போ சிவனுக்கு அவசியத்துக்கு நீங்கள் போகிறீங்க, வில்வேலை வாங்கி கொடுங்க அர்ச்சனைக்கு, அதாவது அவசியத்துக்கு பூஜை பொருள்லாம் நீங்கள் வாங்க போகும்போது சிவனுக்கு பூஜை பொருள் நீங்கள் வாங்க போகிறீங்க. என்னங்க, அந்த பூஜை பொருளை என்ன செய்யலாம், நீங்கள் மஞ்சளை வாங்கி கொடுக்கலாம், சந்தனம் வாங்கி கொடுக்கலாம். ஆனால் அந்த என்ன சொல்கிறது, அதெல்லாம் வாங்கி கொடுக்கும்போதே நீங்கள் மன ஆத்ம திருப்தி வாங்கி கொடுக்கணும். இதெல்லாம் வாங்கி கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக இறைவன் உங்களுக்கு நல்வழி காட்டுவார். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய ஃபோன் நம்பர் 95 14 77 10 74. அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்க, உங்களுக்கு தெளிவாக பேசப்படும். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள்.